வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். கடந்த ஒரு வாரம் 10 நாளா தமிழ்நாட்டோட செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. அதாவது 200 கோடியில லேண்டுங்கிறான், அதுல 300 கோடியில வீடு கட்டுறாங்கங்கிறான், 200 கோடியில வாட்ச் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொழில் அதிபரோ இல்ல பரம்பரை பணக்காரர்களோ இல்ல. அதாவது முதல்வர் குடும்பத்துக்கு க்ளோஸா இருக்கிற சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இவ்வளவு பைசா வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இத எல்லாம் யோசிக்கும் போது மக்கள் தான் யோசிக்கணும். இங்க பாருங்க, அந்த தேர்தல் நேரத்துல ஒரு 200 ரூபா 500 ரூபா காசை கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி இலவசமா பஸ்ஸுங்கிறாங்க. மாசம் மாசம் 1000 ரூபாய் தரேன்றாங்க. இந்த குடுக்கிற மாசம் மாசம் 1000 ரூபாவும் நம்மளோட பணம் தான், நம்ம கட்டுற வரி பணத்துல இருந்து கொடுக்குறாங்க. இலவச பஸ்ங்கிறதும் நம்ம பணம் தான், நம்ம கொடுக்குற வரி பணத்துல இருந்து கட்டுறாங்க. ஆனா எங்கேயோ இருந்து ஒரு நாள் ட்ரெயினுக்கு கூட டிக்கெட் வாங்க காசு இல்லாம ஒருத்தர் இங்க இருந்தோ சென்னைக்கு இன்னைக்கு அந்த குடும்பம் பல கோடிகள் சம்பாதிச்சு மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி இருக்கிற அதாவது அந்த பணத்தினுடைய நம்பர்ஸ் எவ்வளவுன்னு கூட கவுண்ட் பண்ண தகுதி இருக்குமான்னு தெரியல அவங்களுக்கு எல்லாம். 200 கோடியில வாட்சுங்கிறாங்க மேடம். என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க பாருங்க. நாம அவங்க எவ்வளவு பெரிய நல்ல வேலையை எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க. நான் மட்டும் பலனடைஞ்சா பத்தாது, என்னோட சுத்தி இருக்கிறவங்களும் பலனடையட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல கோடி கோடிகளா, ஏன்னா ஒரு 35 கோடிக்கு ஒருத்தருக்கு ஒரு வாட்ச் அப்படின்னா அது எத்தனை பேருக்கு அவர்களுடைய வாழ்நாளுக்கு முழுக்க பயன்படுற ஒரு காசா இருக்கணும். ஜெயலலிதா அவர்களுடைய அந்த கேஸ் வந்தப்போ அவர்கள் சினிமா துறையில் இருந்து அவ்வளவு சம்பாதிச்சாங்க. ஆனா அவங்க இவ்வளவு செருப்பு வச்சிருக்காங்க, இவ்வளவு பேக் வச்சிருக்காங்க அப்படிங்கறத எவ்வளவு ரிப்பீட்டடா போட்டு காமிச்சாங்க ஊடகங்கள். நீங்களும் மறந்திருக்க மாட்டீங்க. 96 பீரியட்ல, நீங்க 96 எலெக்ஷனுக்கு முந்தி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேல, நான் சொல்றது ரொம்ப குறைந்தபட்சம், அப்ப மிக சில மீடியாக்கள் இருந்தது. ஆனால் கூட அதுல அவ்வளவு தூரம் திரும்ப 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 எவ்வளவு ஜோடி செருப்பு பாருங்கன்னு. நீங்க சாதாரணமாக இது இருக்கிற வீட்லயே நீங்க கேஷுவல்ஸ் ஒண்ணு வச்சிருப்பீங்க, ஃபார்மல்ஸ் ஒண்ணு வச்சிருப்பீங்க, செப்பல் ஒண்ணு வச்சிருப்பீங்க, வேற இடத்துக்கு போட்டுட்டு போறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் 4 செப்பல் வச்சிருக்காங்க. ஆனால் கொடி கட்டி பறந்து சினிமா துறையில நடனத்துல இருந்தவங்கள அவ்வளவு ரிப்பீட்டடா காமிச்சிங்களே. இன்னைக்கு ஊடகங்கள் எப்படி அதை காமிக்குதுன்னு நீங்க பாருங்க. நம்ம அததான் முக்கியமா சொல்லணும். எந்த நியூஸ சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுங்கிற டெசிஷன் கூட இன்னைக்கு அந்த குடும்பம் தான் எடுக்குது. அதை சார்ந்துதான் மத்த தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்களே இருக்கு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். நீங்க அரக்கோணத்துல திமுக கார ஒருத்தன் ஒரு 20 பெண்களுக்கு மேல இது பண்ணி அதுல ஒரு பெண் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா, எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை நடந்தப்போ உள்ள பெண்ணுடைய எஃப்ஐஆர் வெளியில வந்ததோ, அந்த எஃப்ஐஆர் வெளியில வந்த மாதிரி இந்த பெண்ணுடைய தகவல்கள் முழுக்க அந்த வீடியோ மாஃபிங் கூட இல்லாம வெளியில வரக்கூடிய அளவிற்கு ஊடகங்கள் அப்படியே சமூக நீதி பேசி நடுநிலைமையா நிக்குது. அதுல உள்ள ஜட்ஜு யாரு, அவனுக்கு பிணை கொடுக்குது. அத செயல்ல ஈடுபட்டவனை பிணை கொடுக்குது. அந்த ஜட்ஜை பத்தி யாருமே பேசல. ஆனால் துணைவேந்தர்கள் நியமனத்தை முதல்வர் செய்வாருன்னு இவங்க வாங்கின இதுக்கு ஸ்டே வாங்குறாரு ஒரு வக்கீல். அவரே ஒரு அட்வொகேட், அவர் கோர்ட்ல கேஸ் போடுறாரு, வருது. சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் நீ பட்ட நாமத்தோட அத்தனை ஊடகங்கள்லயும் காமிக்கிறீங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க தான் சமூக நீதி பேசுறீங்க. ஆனால் முழுக்க முழுக்க ஜாதி அடிப்படையிலேயே உங்களுடைய பேச்சு முழுக்கையும் நீங்க வைக்கிறீங்க. அப்படின்னா சோசியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிஎம்கே கும்பல் போடுது, பார்ப்பனியத்தை ஒழிக்காமல் தமிழகத்தில் விடியல் இல்லை அப்படின்னு. அதாவது இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது, நீங்க கூட சொன்னீங்க ஜெயலலிதா அம்மா அவ்வளவு வச்சிருந்தாங்க, காமிச்சாங்க. அவங்க நீங்க சொன்னது மாதிரி நடிச்சிருக்கிறாங்க, பல காலம் அரசியல் இருந்திருக்காங்க. இவனுங்க அதான் சொல்றேன், சாதாரண குடும்பத்துல இருங்க. அதாவது அவங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கு வேலை கூட இருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்களான்னு கூட தெரியல. அதாவது ஊடகங்கள் காமிக்கல. அந்த வாட்ச் வச்சிருக்க அவனே ஒவ்வொரு வாட்சும் எவ்வளவு வேல்யூன்னு US$ போட்டு அவனுடைய இன்ஸ்டாகிராம்ல பேஜ்ல போட்டிருக்கான் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சர்க்குலேட் பண்றாங்க. இந்த அளவுக்கு அதுவும் இப்ப இடி போய் ரைடு பண்றாங்க டாஸ்மாக்ல, பல கோடியில பல 1000 கோடிகள்ல இவங்க ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நீ நல்லவனா இருந்தா, அதாவது
துணை முதல்வர் சொல்றாரு, நான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன். நீ ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னா உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் 3 பேர் இன்னைக்கு ஓடி போயிட்டானே, காணாம போயிருக்கானுங்களே, அப்ப ஏன்பா ஓடினானுங்க? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? நீ ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னா டாஸ்மாக்ல நீ ஊழல் செய்யல, நேர்மையானவனா எதுக்கு நீ சுப்ரீம் கோர்ட்ல போய் மக்கள் பணத்தை, எங்களுடைய வரி பணத்தை, இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமா சார்ஜ் பண்ணக்கூடிய 2 வழக்கறிஞரை வச்சு என் கேஸ விசாரிக்காதன்னு எதுக்கு சொல்லணும்? நீ நல்லவனா இருந்தா, நீ தப்பு பண்ணல அப்படின்னா என் கேஸ விசாரிக்க கூடாது. அதாவது இந்த மாதிரியான ஒரு அசிங்கம். இத்தனை நாள் நீங்க ஜட்ஜ்மெண்ட்ல சமூக நீதி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை நீங்க சோசியல் மீடியால பாருங்க, அவங்க சொல்றாங்க, நீ எப்படி வந்து டாஸ்மாக் ஊழல்ல நாங்க வந்து தடை வாங்கினோமோ அதே மாதிரி இங்க பாப்பா வந்து உனக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி இருந்திருக்கலாம், ஸ்டே கொடுத்திருக்கலாம். அங்க ஒரு புத்திஸ்ட் ஜட்ஜா இருக்காரு, எங்களுக்கு சாதகமா எங்களுக்கு வாங்கிட்டு. அப்ப நீங்க முழுக்க முழுக்க ஒரு நீதிபதியை அசிங்கப்படுத்துறீங்க, நீதிமன்றத்தை அசிங்கப்படுத்துறீங்க, கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க உள்நோக்கத்தை கற்பிக்கிறீங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு அவலமான ஒரு நிலைமையை நோக்கி இந்த தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. இவங்கதான் மத சார்பின்மை பத்தி பேசுறவங்க, இவங்கதான் வந்து ஜாதி மறுப்பு, ஒழிப்பு, சமூக நீதி பேசுறவங்க. இல்ல, இத கொண்டாடுற இந்த தடைய வந்து கொண்டாடுற திமுக காரணங்களோ இல்ல திக காரணங்களோ எந்த அளவுக்கு முட்டாள் அப்படிங்கிறத பாருங்க. அதாவது கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா, அந்த நிறுவனத்தை தான் நீ வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்குது. அதாவது டாஸ்மாக் வந்து ஒரு கம்பெனி, அது வந்து ஒரு நிறுவனம், நீ வந்து அந்த நிறுவனத்தை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த நிறுவனத்துல கைப்பற்றின அந்த எவிடன்ஸ்ல எவ்வளவு இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறாங்க, அதோட எம்டிஏ இன்வால்வ் ஆயிருக்கிறதா சொல்றாங்க, நிறைய இண்டிவிஜுவல். அந்த தனி நபர்களை நீ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லல. அந்த தனி நபர்களை விசாரிக்கும் போதுதானே அது நேரா உன் குடும்பத்து பக்கம் வருது, அதனாலதானே குத்துது. அதனாலதானே 3 வருஷம் நிதி ஆயோக் மீட்டிங்க்கு போகாத, ஏன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நிதி ஆயோக் மீட்டிங்க கூட்டுறாரு, எல்லா முதல்வர்களையும் கூப்பிடுறாரு. 3 வருஷமா போல, 3 வருஷமா அதுக்கு வந்து காரணங்கள் சொன்னீங்க, வீடியோ எல்லாம் போட்டீங்க, டயலாக் எல்லாம் பேசுனீங்க. இந்த வருஷம் மட்டும் ஏன் ஓடுறீங்க? இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் வந்துருச்சு? இல்ல மோடி மனது மாறிட்டாரா? இந்த வருஷம் என்ன அவர் அப்படியே தானே இருக்கிறாரு. இந்த வருஷம் ஈடி வந்துருச்சு, தன்னுடைய குடும்பம் வரைக்கும் அது வந்து பக்கத்துல வந்துருச்சு, வேற வழி இல்லை. அதான் இன்னைக்கு தன்னுடைய மகன் உதயநிதிக்கு ஆப்பு வைக்குது, தன்னுடைய மகன் உதயநிதியை ஈடி நெருங்குதுன்னு உடனே நான் நிதி கேட்க போறேன், மக்களை ஏமாத்துற. இத தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த 1000க்கும் 500க்கும் ஓட்டு போடுற மக்கள் தமிழகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த கருணாநிதி குடும்பம் தமிழக மக்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கும். இத வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ரொம்ப கிளவரா இருக்கிறாங்க. அங்க போய் கைய பிடிச்சு காலை பிடிச்சு கூனி குறுகி பேசிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு. ஏன்டா திராவிட கட்சினா 3 வருஷம் போல இல்ல, இந்த வருஷம் ஏன் ஓடுன? என்ன பயம் உனக்கு? கர்நாடக முதல்வர் நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. மம்தா பானர்ஜி உங்க தீதி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கருணாநிதியின் மகனுக்கு அப்போ வந்து தைரியம் இல்லையா? கருணாநிதியின் மகன் இன்னைக்கு எங்க போனாரு சார்? அப்படி மட்டும் இல்ல சார், இது தைரியம் இல்ல மட்டும் இல்ல சார், இப்ப எல்லா இடங்கள்லயும் வந்து கார்னர் ஆயிட்டே இருக்குது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கூவத்துல போட்டாங்க, யாரும் கேள்வி கேட்கல. அடுத்து வந்து பிரதமர்கிட்ட போய் கேக்குறாங்க, தமிழகத்தில் உள்ள ஆறுகளை எல்லாம் சுத்தப்படுத்தணும், நிதி கொடுங்கன்ட்டு. ஏன்னா நீங்க ஆத்துல கொட்டுனீங்கன்னா யாரும் உங்களுக்கு கேள்வி, அதாவது நம்ம யூஸ்வலா சொல்லுவாங்கல்ல, ஆத்துல கொட்டுனாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நீங்க ஆத்துல போட போறீங்க, யாரும் அளக்கறதுக்கு இல்ல, அப்ப எவ்வளவு தூரம் அதுல இருந்து எடுக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சதுனால அவங்க என்ன கேக்குறாங்க, இன்னைக்கு இங்க இருந்து டெல்லிக்கு போய் கூவத்துல ஒவ்வொரு முறையும் இவங்க வரும்பொழுது பாருங்க, கூவத்து ப்ராஜெக்ட் வச்சிருப்பாங்க. இப்போ கூவம் வந்து சென்னையில இருக்குது, தமிழகம் முழுக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி தமிழகத்துல இருக்கக்கூடிய வைகை, தாமிரபரணி, இங்க இருக்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிறுவாணில இருந்து அத்தனை நதிகளையும் சுத்தப்படுத்தணும், எங்களுக்கு நிதி கொடுங்க. ஒரு இடத்துல கொட்டி சம்பாதிச்சாச்சு, நல்லா இருக்குது, பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நம்மளாலையும் ப்ரூவ் பண்ண முடியல, அப்ப நீங்க அடுத்ததை செய்யலான்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவு அழகாக ஒரு விஞ்ஞான பூர்வமாக ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க செய்யறாங்க. ஆனால் இப்பயும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் டிஎம்கேல ஏடிஎம்கேக்குள்ள என்ன பிரச்சனை,
நயினார் நாகேந்திரனுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை? எடப்பாடிக்கும் வந்து சேருவாங்களா பிச்சுக்குவாங்களா? ஏன் ஜெயக்குமார் வந்து இப்ப இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஓபிஎஸ் நீங்க சேர்த்துக்குவீங்களா விடுவீங்களா? இவருக்கு வந்து டிடிவிக்கு உள்ளுக்குள்ள மரியாதை இருக்கா இல்லையா? பாமக சேரும் அப்பாவும் பையனும் பிரிவாங்களா? யாரு பக்கம்? இதை தவிர மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்குன்னு இன்னைக்கு ஒரு ஊடகங்கள் கூட தமிழகத்துல இல்லைன்னு நான் நினைக்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது. ஒரு மக்களுடைய தேவைகள் என்ன, இன்னைக்கு அவங்க படுற கஷ்டங்கள் என்ன, ஒரு விஷயத்த பேசுறதுக்கு இன்னைக்கு தயாராக இல்ல. ஒவ்வொரு இடங்கள்லயும் இன்னைக்கு பாருங்க, வெயிலுக்கு வந்து அவ்வளோ வந்து பவர் கட் ஆகுது. இரவு முழுக்க பவர் கட் ஆகுது, பகல் முழுக்க பவர் கட் ஆகுது, சொல்லாம பவர் கட் ஆகுது. ஆனால் இதை வந்து ஒரு வெளியிட்டு சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணான்னா அவன் வீடு தேடி போய் மிரட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிலைமை இருக்கு. அதை கேட்கறதுக்கு இங்க முடியல. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அருணோ வருணோ யாரா இருந்தாலும் தனி மனித காழ்ப்புணர்ச்சியில ஒருத்தரோட ஒருத்தர் போய் சண்டை போட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்னடானா சீமானோட போய் சண்டை போட்டு இருக்காரு. ஒருத்தர் என்னடானா ஒரு மீடியால இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ஆக்டிவிஸ்ட், அவங்கிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுதான் உங்களுடைய நிலைமை. இல்ல மேடம், அந்த ஜேர்னலிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் கிட்ட கூட நீங்க நேரா போட்டி போட்ட பரவாயில்ல. அவங்க ஆபீஸ்ல உட்காந்து வீடியோ எடுக்கிறான் பாருங்க, அவன் அதை உட்காந்து எடிட் பண்றான் பாருங்க, அவன் வந்து வயிற்று பொழப்புக்காக அந்த வேலைக்கு போறான். ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போறான் அப்படின்னா எதுக்கு போறான்? அவன் வந்து வயிற்று பொழப்புக்கு. அவன் அவங்க பேசுறத அவன் வீடியோ எடுக்கிறான். அந்த பேசி முடிச்சத ஒருத்தன் எடிட் பண்றான். அவன் வீட்டுல 10 மணிக்கு நைட்டு 10 மணி 11 மணிக்கு போயிட்டு சாதாரண இவனை போய் பிடிக்கிறதுக்கு ஒரு 10 போலீஸ்காரங்க 15 அதாவது மக்கள் பணத்தை எங்கெல்லாம் வீணாக்குறாங்க பாருங்க. இதே வந்து அங்க போய் நைட்ல வந்து தூங்குற அந்த வயதான தம்பதிகளை வந்து கொலை பண்றான். அவனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் போல. வீட்டுல இருக்கிறான் பாருங்க, அவனை போய் புடிச்சு அவனோட பைக்கை எடுத்து என்னடான்னு கேட்டா 2023 நீ வந்து ஹெல்மெட் போடாம போன, அதுக்காக புடிச்சு. ஏண்டா ஹெல்மெட் போடாம போன அப்படின்னா அதுக்கு ஃபைனை போட்டா அவன் கட்டிட்டு போறான். 2023 போட்டதுக்கு 2 வருஷம் வேலை செய்யாத காவல்துறை இது. அதாவது அவங்களுடைய இன்எஃபிஷியன்சிய எப்படி காமிக்கிறாங்க பாருங்க. 2 வருஷமா வேலை செய்யல, 2 வருஷமா இந்த ஃபைனை கலெக்ட் பண்ண உனக்கு வக்கு இல்ல. இன்னைக்கு போயிட்டு ஏதோ காரணத்துக்காக அதாவது அந்த 500 ரூபாய் ஃபைனை பிடிக்கிறதுக்கு 15 போலீஸ்காரங்க. ஒவ்வொரு போலீஸ்காரங்களுக்கும் 1 மணி நேரம் எவ்வளவு காசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 500 ரூபாவை கலெக்ட் பண்றதுக்கு 15 போலீஸ்காரங்க போறாங்க. 2 வீட்டுக்கு தனித்தனியா போறாங்க. அதான் இப்படிதான். அதாவது இதனாலதான் வந்து இந்த அரசாங்கம் எப்படி நடக்குதுன்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? இவங்க யார் கீழே வேலை செய்யறாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் கீழே வந்து வேலை செய்யறாங்க. இதை விட ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க, ஒரு கல்குவாரி நடத்துற ஒருத்தர்கிட்ட பணம் இருந்தாதான் நான் வந்து உனக்கு கொடுப்பேன்னு கவுன்சிலர்ல இருந்து அத்தனை பேரும் போய் சண்டை போடுறாங்க. அப்ப பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன ஆகும்? இன்னைக்கு தமிழகத்திற்கு வர வேண்டிய நிறுவனங்கள் நார்த் ஈஸ்டுக்கு கூட தைரியமா போறான் சார். தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு பயப்படுறான். மேடம், நார்த் ஈஸ்டுக்கு கூட அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள், வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் நார்த் ஈஸ்ட் போறதுக்கு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நார்த் ஈஸ்ட் வந்து டெவலப் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நார்த் ஈஸ்ட் வந்து மற்ற பகுதியோட கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு காலத்துல நீங்க வந்து காங்கிரஸோட பீரியட்ல பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்லாம் நமக்கு வந்து இந்தியாக்குலதான் இருக்கா, இந்தியாவோட தான் சேர்ந்து இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய டவுட்டே வரும். அந்த அளவுக்கு அவர்கள் நம்மளோட எந்த விதத்திலயுமே சேர மாட்டாங்க. அது அருணாச்சல பிரதேசமா இருக்கட்டும், மிசோரமாக இருக்கட்டும், எந்த பகுதியுமே நம்மளோட ஒரு பெரிய அளவுக்கு சேரவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அங்க மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறத நாம பாக்குறோம். ஏன்னா ஒருங்கிணைந்த இந்தியால எல்லா பார்ட்டும் வளர்ந்தாதான் அது வளர்ச்சி அப்படிங்கிறதுனால அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த நிறுவனங்கள் வடநாட்டுல எவ்வளவு அழகாக அவர்களால வேலை செய்ய முடியுதுன்னு பாருங்க. நீங்க இந்த நியூஸ படிச்சீங்களான்னு தெரியல, கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு இதை சொல்லணும்னு நான் நினைச்சேன். ராஜஸ்தான்ல ஒரு மலை கிராமம், ஒரு 200 குடும்பங்கள் இருக்கு. ஆனால் அந்த 200 குடும்பங்கள் தான் அங்க இருக்கக்கூடிய மொத்த நிலத்துல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த விவசாயத்தை அங்க இருந்து பாக்குறதுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வசதி இல்லாம, ஆனால் டிராக்டர் போக முடியாது. அது வந்து ரொம்ப செங்குத்தான மலைப்பகுதி, நடந்துதான் போயே ஆகணும், வேற எந்த வசதியும் கொடுக்கவே முடியாது. அப்படின்ற இடத்துல மகேந்திரா கம்பெனி டிராக்டர், அப்ப எப்படி அவர்களுக்கு டிராக்டரை கொண்டு போய் கொடுக்கறதுன்னு யோசிச்சு டிராக்டருடைய பாகங்களை எல்லாம் பிரிச்சு
தூக்கிட்டு போய் அங்க போய் திரும்பவும் இன்ஜினியர்ஸை வச்சு அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு அந்த டிராக்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு எப்ப இதுல வேற ஏதாவது குறைபாடுகள் வருதோ சொல்லுங்க, நாங்க டெக்னீஷியனை அனுப்பி சரி பண்ணி கொடுக்கறோம் அப்படின்ட்டு. இதே போல மகேந்திரா கம்பெனி சொல்லுது, எங்கெல்லாம் விவசாயம் நல்லபடியா நடக்குது, அந்த இந்த எக்யூப்மெண்ட்ஸ் போக முடியலையோ நாங்க அந்த மாதிரி அடுத்து என்ன பிளான் பண்றதுன்னு யோசிக்கிறோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் எதனால நடக்குது? ஒரு கம்பெனி திறம்பட நடக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு யோசிக்க முடியும்னு தோணுது பாருங்க. அவ்வளவு அழகாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளார இன்னைக்கு இந்த கடந்த 4 வருடங்கள்ல இவங்க எத்தனை கம்பெனியை கொண்டு வந்தாங்கன்றது இல்ல, எத்தனை கம்பெனியை இழுத்து மூடினீங்கன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியோட எக்ஸ்டென்ஷனுக்கு நீங்க இங்க இருந்து ஜப்பானுக்கு போறேன், இங்க இருந்து சிங்கப்பூருக்கு போறேன், இங்க இருந்து லண்டனுக்கு போறேன்ட்டு நீங்க போய் அவங்க கிட்ட கையெழுத்து போடுறோம். எதுக்கு? எக்ஸ்டென்ஷனுக்கு. இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரி எக்ஸ்டென்ஷனுக்கு போறேன்னு சொல்றீங்க. அப்போ இந்த அளவுக்கு தான் மக்களை ஏமாத்துற தன்மையோட நீங்க இருக்கிறீங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது எவ்வளவு தூரம் உங்களால செஞ்சு கொடுக்க முடியும்? ஒரு கவர்னன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு தூரம் செய்ய முடியும்? அதை செய்யறதுக்கு நம்மளால முடியல. ஆனால் இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா என்ன வேணா செய்ய முடியும். ஆனால் இங்க முழுக்க முழுக்க அரசியலும் அந்த அரசியலால் கிடைக்கக்கூடிய ஆதாயமும் மட்டுமே ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்சியை நம்ம 4.5 வருஷம் பார்த்துட்டோம். இன்னும் 6 மாச காலங்களுக்கு மேல இருக்குது. கண்டிப்பா மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷம் பின்னாடி போயிட்டோம். திரும்பவும் நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னா இந்த மக்கள் நமக்கு என்ன நடக்குது, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, இந்த குடுக்கற 1000 ரூபாவை நம்ம வீட்டுக்காரன்ட்ட இருந்தே டாஸ்மாக் மூலமாகவும் அவர்களோட டிக்கெட் மூலமாகவும், அத பேருந்து பெண்களுக்கு இலவசம், ஆனா ஆணுக்கு டிக்கெட்டை உயர்த்திட்டீங்கல்ல, அப்ப பொண்டாட்டி டிக்கெட் இல்லாம வருவா, அவளுக்கும் சேர்த்து உள்ள டிக்கெட்டை வீட்டுல உள்ள புருஷனோ பையனோ யாரோ அப்பாவோ கொடுக்க போறாங்க. அப்ப இததான் உண்மையான நிலைமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஆட்சியில பாதிக்கப்படாத துறைகளே கிடையாது. அது கல்வித்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், இல்ல இயற்கை வளங்களை மேம்படுத்துறதாக இருக்கட்டும், இல்ல தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம இன்னைக்கு பிரச்சனையை பாக்குறோம். வெளியில அவர்கள் போராட்டத்துக்கு நிக்கிறத பாக்குறோம். நீங்க 10 வருஷ ஆட்சிக்கு பிறகு இவர்கள் செயற்கையாக போராட்டங்களை ஒரு 6 மாத காலம் பிரசாந்த் கிஷோர் ஒரு பார்ப்பரர் சொல்லி இவர்கள் நடத்தினதை மறந்துட்டு இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல இருந்து பொதுவெளியில கூட ஒரு சின்ன ஒரு குரூப்பை எதிர்வினையாற்றி அவர்கள் மூலமாக இவன் தான் உன்னை நசுக்கினான் பிதிக்கினான்னு சொல்லியே காலத்தை கழிச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த அரசாங்கம், அரசு அதிகாரம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் நலன் அப்படிங்கறதுல இருக்கு. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நிச்சயமா நீங்க எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழகத்துல நீங்க லிஸ்ட் போட்டு சொல்றீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தான். நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன்னா இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தது மக்கள். நீங்க சொன்னீங்க மத்திய அரசாங்கம் ஒருங்கிணைந்த இந்தியாக்காக பாடுபடுறாங்க. இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி பாடுபடுறாங்க அப்படின்னா, தமிழகம் இந்தியால இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்கு. அந்த மாதிரிதான் பேசுறாங்க. அதாவது நம்ம இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை பத்தி ஒரு அறிக்கை மத்திய அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, அதுல கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க. மத்திய அரசாங்கம் இந்த அறிக்கையை அவங்க ரிஜெக்ட் பண்ணல, புறக்கணிக்கல. அவங்களுக்கு கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வருது, கேக்குறாங்க. அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேட்ட உடனே இந்த மதுரையில ஒரு எம்பி இருக்காரு, சு வெங்கடேஷன் சொல்லிட்டு, அவர் முழுக்க 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 இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய உண்மைக்கு புறம்பான தகவல்களை மட்டுமே தான் பேசுவார். அவரெல்லாம் எப்படி எம்பி? அதான் இதான் சொல்றேனே, மக்கள் எந்த அளவுக்கு முட்டாள்களா இருக்கான் பாருங்க. இப்படி இருக்கிற ஒரு மனுஷனை அவங்களுடைய எம்பியா தேர்ந்தெடுத்து இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துக்குள்ள அமைச்சிருக்கிறாங்க. அந்த வாசலை மிதிக்க கூட தகுதி இல்லாத ஒருவர். இல்ல, நீ இன்னொருத்தங்கிட்ட கையேந்தி தான் வாழ்ந்துட்டு போ. அதுக்காக நீ ஏன் இந்தியாவை இழிவுபடுத்துற? ஏன் இந்தியன் சிஸ்டமை இழிவுபடுத்துற? அதாவது அங்க இருக்கிற அதிகாரிகள், அவன் படிச்ச அதிகாரி அந்த அறிக்கையை பார்த்துட்டு அதுல கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான அந்த தொல்துறை ஆராய்ச்சி அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க
உலக அளவுல போய் நீங்க அதுக்கு அப்ரூவல் வாங்கணும், இல்ல நீங்க ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு அப்படின்னா அதுக்கு சரியான தகவல்கள் இருக்கணும். ஆனா அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த தமிழகத்தை புறக்கணிக்கும் மத்திய அரசு, மத்திய அரசு கூட இல்ல, வேற ஏதோ ஒரு அரசுன்னு சொல்றாங்க இவங்க, புதுசா ஒரு வார்த்தை தமிழகத்தை புறக்கணிக்கும் ஒன்றிய அரசு, தமிழகர்களை புறக்கணிக்கும் ஒன்றிய அரசு, கீழடியை அவமானம் செய்த ஒன்றிய அரசு. ஏண்டா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேட்டா அவமானமா? இல்ல நீ கூட உன் பையன் ஸ்கூல்ல படிக்கிறான், ஏதோ ஒரு ஸ்கூல்ல இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க அப்படின்னா உன் புள்ளைய அவங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னு அர்த்தமா, இல்ல உன்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு அர்த்தமா? எப்படியான ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை மக்கள் மனசுல விதைக்கிறாங்க பாருங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய அரசியல். இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கமும் அதுக்கு கூட்டணியா இருக்கக்கூடிய அரசாங்கமும் தமிழர்களை பிரிச்சு பாக்குறாங்க. தமிழரையோ தமிழ்நாட்டையோ மத்திய அரசாங்கம் புறக்கணிக்கல, இவங்களே அதை பிரிச்சு பாக்குறாங்க. பிரிச்சு ஆள்னாதான் இவங்களுக்கு வாழ்க்கை இருக்கணும்னு பாக்குறாங்க. இன்றைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழக மக்களுக்காக அரசியல் செய்யவில்லை, அவங்களுடைய சொந்தங்களுக்காக பண்றாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா துணை முதல்வருக்கு கூட இருக்கக்கூடிய 30 வயசு 35 வயசு இருக்கக்கூடிய சாதாரண நடுத்தர குடும்பத்துல இருந்து வரக்கூடியவங்க கூட இன்னைக்கு 300 கோடியில வீடு கட்டுறான். 300 கோடியில வீடு கட்டுறான். அந்த 300 கோடியில அவன் கட்டக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய மீனவ மக்கள் எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுக்க முடியும். அவன் எங்க போய் கட்டுறான்? மீனவ மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 300 கோடியில டாப் ஃப்ளோர்ல ஹோட்டல் எல்லாம் இருக்கும் பாருங்க, இன்ஃபினிட்டி பூல், அந்த மாதிரி பூல் வச்சு கட்டுறான். படங்கள் வருது. இது உண்மையாக இருந்தால் மக்கள் யோசிக்கணும். அந்த பணத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த அனைத்து மீனவ கிராமத்து மக்களுக்கும் ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்க முடியும். இந்த பணம் யாருடைய பணம்? நம்மளுடைய பணம். டாஸ்மாக்ல இருந்து போன பணம். இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல நீங்க போய் விசாரிச்சு விளக்கவே தேவையில்ல மக்களுக்கு. குடிக்கக்கூடிய மது பிரியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அவன் எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறான்னு. ஒரு பாட்டில் 100 ரூபாய்னா நீ 110 ரூபாய் கொடுத்து வாங்கினா அந்த 10 ரூபாய் என்பது ஊழல். அந்த 10 ரூபாய் எங்க போகுது யாருக்கும் தெரியல. எங்க போகுது? இப்படிதான் போகுது. சொல்றாங்க இவங்க நடிகைகளுக்கெல்லாம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அந்த பார்ட்டிக்கு வந்த நடிகைகளுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா லூயி விட்டன் பேக் கொடுக்குறாங்க. லூயி விட்டன் பேக் என்ன விலை? லட்சங்கள்ல போகும். யாருடைய பணம்? நம்மளுடைய பணம். யாருடைய பணம்? காலையில இருந்து சாயந்தரம் வரையும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில காலையில இருந்து சாயந்தரம் வரையும் மண்ணை தூக்கி கல்லை தூக்கி நீ போயிட்டு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து குடிக்கிற இல்லையா, அந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் எங்க போகுது? ஏதோ ஒரு குடும்பத்துக்கு போகுது. அந்த குடும்பத்தை சுத்தி இருக்கிறவங்களுக்கு போகுது. அவெல்லாம் நடிகைகளை 30 நடிகை 40 நடிகையை கூப்பிட்டு பார்ட்டி கொண்டாடி நிறைய படங்கள் வருது. இன்னைக்கு அசிங்கமே இல்லாம எத்தனை டைரக்டர் நான் 1000 கோடியில படம் எடுக்கிறேன், 500 கோடியில படம். எல்லாம் எந்த பணம்? போதை பணம். இப்படி வரக்கூடிய பணம், மக்கள் பணம் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்றாங்க பாருங்க. இதுக்கு காரணம் என்ன? 500க்கும் 1000க்கும் ஆசைப்பட்டு ஓட்டு போடுறது. இன்னைக்கு தமிழக மக்கள் அசிங்கப்படணும். ஆனா ரொம்ப படிச்சவங்கன்றாங்க. அதாவது காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது என்னுடைய உரிமைன்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய இடத்துல மக்கள் சொல்றாங்க, மேடம் இன்னும் எந்த கட்சிக்காரனும் காசே கொடுக்கல, எப்பதான் கொடுப்பான்? ஒருத்தன் சொல்றான் அவன் 1000 ரூபாய் கொடுத்தான், இவன் 1500 ரூபாய் கொடுத்தா இவனுக்கு ஓட்டு போடுவான். அதாவது இந்த ஆட்சியை நிர்ணயிக்கிறது எப்படின்னா அந்த கடைசி 2 நாள் 3 நாள் எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடக்கூடிய இந்த மனநிலை என்னைக்கு தமிழக மக்கள் கிட்ட இருந்து ஒழியுதோ அன்னைக்குதான் தமிழகம் முன்னேறும். அது வரைக்கும் தமிழகம் முன்னேறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவ்வளவுலாம் பாக்குறாங்க பாருங்க. இப்பயாவது திருந்தணும். இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறமாவது திருந்தணும். ஏன்னா இவ்வளவு நாள் மத்திய அரசாங்கத்தை எதுக்குறேன், நான் நிதி ஆயோக்கு போக மாட்டேன், இதுக்கு போக மாட்டேன், மோடியா நான் பாத்துடுறேன், ஈடியா நான் பாத்துடுறேன்னு சொல்றவரு இப்ப ஓடுறாருன்னா ஏன் ஓடுறாரு? தன்னுடைய பையனை காப்பாத்திக்கணும்னு ஓடுறாரு. இதையேதான் இதுக்கு முன்னாடி கருணாநிதி செஞ்சாரு. ஓடினாருல்ல, அவங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு 2Gல இருந்து ஓடினாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் பையனை காப்பாறதுக்கு ஓடுறாரு. இவ்வளவு பணம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. அதாவது உழைக்காம சம்பாதிக்கிற பணம் என்னைக்குமே நிக்காதுன்னு தமிழக மக்களுக்கு தெரியும். நீங்க உழைக்காம 1000 ரூபாய் வாங்குறதுனால அது தெரியற வரைக்கும் நாமளும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அது தெரியற வரைக்கும் நாமும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். நிச்சயமா மேடம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம். ஏன்னா அதாவது நம்ம கண்ணு முன்னாடியே கெட்டு போதே தமிழகம்ன்ற ஒரு பெரிய ஆதங்கம் தான். அதனாலதான் இந்த அளவுக்கு பேசுறோம், முடிஞ்ச அளவுக்கு சொல்றோம். நிச்சயமா இந்த முறை ஏன்னா திமுக வந்தாலே கொள்ளையடிப்பாங்கன்னு தெரியும்.
இந்த முறை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, யாருமே இமேஜின் பண்ண முடியாது, நீங்க கனவு கூட காண முடியாது, இந்த அளவுக்கு கொள்ள அடிக்கிறாங்க. கொள்ள அடிச்சது மட்டும் இல்ல, இந்த என்டையர் தமிழகத்தையே இன்னைக்கு போதைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் கேள்விப்படாத, இந்தியாவிலேயே கிடைக்காத பல போதைப் பொருட்கள் வெளிநாடுகள்ல இருந்து இன்னைக்கு தமிழகத்துக்கு வருதுன்னு சொல்றாங்க. லைசன்ஸ்டு பார், தமிழக சென்னையில மட்டும் லைசன்ஸ்டு பார் இப்போ 40-50 வருஷமா இருந்ததே ஒரு 10 பார் தான் சொல்றாங்க. ஆனா இந்த 4 வருஷத்துல திமுக ஆட்சியில அது பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் டு 200ன்னு சொல்றாங்க மேடம். 10 இருந்தது இன்னைக்கு 200 இருக்குது அப்படின்னா எத்தனை பேர் அந்த இடத்துல போய் குடிக்க போவான்? எவ்வளவு செலவு ஆகுது? இது எத்தனை? இப்போ 4500 5000 டாஸ்மாக் இருக்கு அங்கங்க. அது இல்லாம அது கொஞ்சம் லோ லெவல்ல குடிக்கிறவங்க, ஹை லெவல்ல குடிக்கணும், ஏசிக்குள்ள குடிக்கணும், கொஞ்சம் வித்தியாசமான போதைப் பொருள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக 200 லைசன்ஸ்டு பாரு இன்னைக்கு சென்னை நகருக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? ஆனா இத கேட்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தன் இதனால பாதிக்கப்பட்டிருக்கான். இத நீங்க கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. ஒவ்வொரு குடும்பத்திலயும் இன்னைக்கு ஒரு ஆண் மகன் இல்ல ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு விதத்துல இந்த போதைக்குள்ள, இந்த குடி கலாச்சாரத்துக்குள்ள சிக்கி இருக்கிறாங்கன்றது மக்களுக்கே தெரியும். இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா மக்கள் மனசுல மாற்றம் இருக்கணும். அட்லீஸ்ட் வரக்கூடிய தேர்தல்களையாவது மாத்தி யோசிக்கணும். காசு வாங்காதீங்க, வாங்கிட்டா கூட பரவாயில்ல, வாங்குங்க, வாங்கிக்கங்க, ஆனா ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.